ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி என்ன டாபிக் பேசலான்னு கேட்டதுக்கு எல்லாருமே ரூ. 100 கிட்ட இருக்கிற நல்ல தரமான ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேங்க. அதனால் இன்றைக்கி வீடியோவில் ரூ. 100 கிட்டேயோ இல்லை ரூ. 100 கொஞ்சம் கூடுதலாகவோ இருக்கிற தரமான ஸ்டாக் லாங் டேர்ம் எஸ்ஐபிக்காகவோ இல்லை ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காகவோ நம்ம கிளியராக சொல்ல போகிறோம். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறத இந்த வருஷம் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்ககிட்ட கேட்கறது தான், இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றி கருத்தில் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா இந்த வீடியோ நிறைய பார்வையாளர்கள் ரீச் பண்ண எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இதை நீங்கள் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். நம்ம அதிகமான விலையிலிருந்து குறைவான விலைக்கு இறங்கு வரிசையில் இப்போ வீடியோக்களை பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது மார்க்ஸ் அண்ட் ஃபார்மா. இவங்க ஒரு ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனி. இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது சேல்ஸ் வந்துட்டு குவார்டர் ஆன் குவார்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டு தான் இருக்காங்க. கரண்ட் குவார்டரில் 531 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் போன குவார்டரில் 500 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இயரில் பார்க்கும்போது போன செப்டம்பரில் 453 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஜுவலாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நம்மளால் பார்க்க முடியுது. நெட் ப்ராஃபிட் அதே மாதிரி கிட்டத்தட்ட கரண்ட் குவார்டரில் 84 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்டரில் 70 கோடியும் இயர் போன செப்டம்பரில் 60 கோடியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கம்பெனி சைடில் நம்ம கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் ஷேர் ஹோல்டிங் பட்டனும் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 43.85%, எஃப்ஐஐ அண்ட் டிஐ கிட்ட நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது. கிட்டத்தட்ட எஃப்ஐஐ கிட்ட 15%, டிஐ கிட்ட 4%, பப்ளிக் கிட்ட 37.6% வச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை ஒரு லாங் டேர்ம் எஸ்ஐபிக்காக கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியலான ஸ்டாக்காக தான் இப்போதைக்கு இருக்குது. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 7253 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 160, 52 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 172, லோ 59, ஸ்டாக்கோட பிபிஐ 24, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்து 31. ஸோ இண்டஸ்ட்ரியோட ரொம்ப கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 41, டிவிடெண்ட் ஈல்ட் 0.31, ஓரளவுக்கு டிவிடெண்டும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 22%, ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 18.6%, ரொம்பவும் டீசெண்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.87. இது மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆனால் ரீசெண்டாக ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கிறனால இந்த வேல்யூ மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. டெப்ட்னு பார்க்கும்போது 111 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.06 தான் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் சைடு எந்த சேஞ்சஸும் இல்லை. அதே போல் பிளட்ஜடு பர்சன்டேஜும் எதுவுமே கிடையாது. ஸோ நல்ல விதமான ஸ்டாக்காக தான் எனக்கு தோணுது. அடுத்த 9வது பிளேஸில் இருக்கிறது ஒரு ஃபார்மா ரிலேட்டட் கம்பெனி தான், பிராமல் ஃபார்மா. இவங்க ஓடிசி அண்ட் பிரிஸ்கிரிப்ட் ட்ரக் ஏரியாவை வந்து கவர் பண்ணுறாங்க. இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்டரில் 1911 கோடி அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. குவார்டர் அண்ட் குவார்டர் போன குவார்டரில் 1748 கோடி கொடுத்துருக்காங்க. இயர் போன செப்டம்பரில் 1720 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஆனால் நெட் ப்ராஃபிட் வைஸ் தான் வந்துட்டு கொஞ்சம் கம்பெனி பேக்வேர்டில் இருக்காங்க. ஏன்னா நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்டரில் 5 கோடியும் போன குவார்டரில் -98 கோடியும் இயர் போன செப்டம்பரில் -37 கோடியும் கொடுத்துருந்தாங்க. கரண்ட்டில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஃபியூச்சரில் இவங்க பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களோட பொட்டன்ஷியல் இருக்குது. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 140, மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 18,587 அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. 52 ஃபைன்னு பார்க்கும்போது 142, லோ 61, ஸ்டாக் பிபிஐ அவைலபிள் இல்லை. ஏன்னா இபிஎஸ் வந்துட்டு நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் டிவிடெண்ட் ஈல்டு அப்படிங்கிற மாதிரி எதுவும் கொடுத்தது கிடையாது. ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 1.98% வச்சிருக்காங்க. ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது -2.76 அப்படிங்கிறது இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 33.4 அப்படிங்கிற நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ ப்ரைஸ் டு புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 2.40, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 4534 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.58. ஸோ ஓரளவுக்கு கம்மியான டெப்ட் தான் வச்சிருக்காங்க. இது கம்பெனியை பாதிக்கிற அளவுக்கு இல்லை. ஸோ ப்ரொமோட்டர் சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது லாஸ்ட் குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 0.23% ப்ரொமோட்டர் சேஞ்ச் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இது கம்பெனிக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் தான். அடுத்து ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ப்ரொமோட்டர் கிட்ட 35.02% ஷேர் இருக்குது. எஃப்ஐ வந்துட்டு மோர் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத காட்டுறாங்க. 32.37% ஷேரை வச்சிருக்காங்க. டிஐ கிட்ட 8%, பப்ளிக் கிட்ட வெறும் 24% தான் ஷேர் இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு ஃபார்வர்ட் லுக்கிங்கில் கம்பெனியோட நல்ல ஒரு பொட்டன்ஷியலான கம்பெனியாக தோணுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரிஸ்க் கொஞ்சம் இருந்தாலும் பொட்டன்ஷியல் வைஸ் ஃபியூச்சரில் நல்ல ஒரு க்ரோத் கொடுக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற கம்பெனியாக தோணுது. அடுத்து 8th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு டாடா ஸ்டீல். லீடிங் ஸ்டீல் ப்ரொடியூசர் இன் இந்தியா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். வேர்ல்டு வைட்லையும் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஸ்டீல் ரிலேட்டடாக மைனிங்கில் ஆரம்பிச்சு டிஸ்ட்ரிபியூட்டர் நெட்வொர்க் வரைக்கும் வந்துட்டு ஸ்டீல் ரிலேட்டடாக பயங்கரமாக வச்சிருக்காங்க. அதனால தான் இவங்க நம்பர் 1 பிளேஸ் அப்படிங்கிறது இருக்காங்க. இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 55,682 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க.
குவார்டர் ஆன் குவார்டர் போன குவார்ட்டரில் 59,490 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. இயர் ஆன் இயர் போன செப்டம்பரில் 59,878 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு அவங்களோட சேல்ஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்துட்டு கரண்ட் குவார்ட்டரில் பயங்கரமாக அடி வாங்குச்சு. அதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் நம்ம பார்க்கும்போது கிளியராக பார்த்துருந்தோம். ஸோ இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இருக்கும். இல்லை நான் கீழே லிங்க் தெரிய மறக்காமல் பாருங்கள். ஸோ இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் -6,568 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நெகட்டிவ் வேல்யூ. இது கம்பெனிக்கு ஒரு பெரிய ட்ராபேக் இருந்தாலும் வந்துட்டு கம்பெனி நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக தான் இருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர்னு பார்க்கும்போது 1,190 கோடி கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயர் போன செப்டம்பரில் கிட்டத்தட்ட 2,605 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 33.70% வச்சிருக்காங்க. எஃப்ஐஐ கிட்ட 19.84%, டிஐ கிட்ட 22.60% இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட 0.16% இருக்கு. பப்ளிக் கிட்ட 23.70% அப்படிங்கிறது இருக்கு. கம்பெனியோட ஃபியூச்சரை நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக எஸ்ஐபிக்கு தரமான ஸ்டாக்காக தான் எனக்கு இப்போதைக்கு ஃபீல் ஆகுது. ஃபியூச்சரில் நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற கம்பெனி அப்படிங்கிறது எந்த வித மாற்றம் இல்லை. அடுத்ததாக 7th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி சிஇஎஸ்சி, ஜெனரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. ஸோ பிரைவேட் செக்டர்லேருந்து ஒரு பவர் டிரான்ஸ்ஃபர் கம்பெனி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 4,352 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் போன குவார்ட்டர் 4,310 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இயர் ஆன் இயரில் 3,913 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு குவார்ட்டரும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போதும் சரி, இயர் ஆன் இயர் பார்த்தாலும் சரி, இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவும் கிராஜுவலாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதே போல் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 373 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 368 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது 416 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட் வைஸும் வந்து நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கம்பெனி கொடுத்துட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட கிட்டத்தட்ட 52.11%, எஃப்ஐஐ கிட்ட 13.14%, டிஐ கிட்ட 20.8%, இதே போல் கவர்மெண்ட் கிட்ட 0.01%, பப்ளிக் கிட்ட 14.62% தான் இருக்கு. ஸோ ரீசெண்டாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நல்லாவே அட்ராக்டிவாக இருக்கு. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 15,794 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 119. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 128, லோ 62, ஸ்டாக் பிபிஐ 10, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 18 இருக்கு. ஸோ ரொம்பவும் கம்மியாக தான் வச்சிருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 86, டிவிடெண்ட் ஈல்ட்னு பார்க்கும்போது 3.78, நல்ல ஒரு டிவிடெண்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓ வேல்யூன்னு பார்க்கும்போது டீசெண்டாக தான் இருக்கு. 11.4 ஆர்ஓசியும் ஆர்ஓயும் வந்துட்டு 12% வச்சிருக்காங்க. ஸோ ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 1, பிரைஸ் டு புக் வேல்யூ 1.37 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டெப்ட்னு பார்க்கும்போது 13,997 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.22 அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிக்கு டெப்ட் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கிறது தான். அதே போல் சேஞ்சஸ் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்காங்க. அதே போல் ப்ரொமோட்டர் பிளட்ஜ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஸோ கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸ் ரொம்பவும் நல்லா இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இதை லாங் டைம் எஸ்ஐபிக்கு தாராளமாக சூஸ் பண்ணலாம். 6th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் அசோசியேஷன். இவங்க ஐபிஓ முடிஞ்சு இப்போ நல்ல ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஸ்டாக் வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் ஒரு கன்சாலிடேட் டைமில் இருக்காங்க. ஃபர்தராக இங்கே இருந்தும் ஸ்டாக் மேலே போவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கம்பெனி ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடான கம்பெனிகளுக்கெல்லாம் வந்துட்டு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து கூட பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பிஎஸ்யூ செக்டர் கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் பிரைவேட் செக்டருக்கும் வந்துட்டு இவங்க ஃபைனான்ஷியல் சப்போர்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இருக்கிறனால க்ரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1,177 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 1,143 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 285 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 295 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு கன்சாலிடேட்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 75%, எஃப்ஐ கிட்ட 3.95%, டிஐ கிட்ட 8.21%, பப்ளிக் கிட்ட வெறும் 12.85% தான் இருக்கு. ஸோ இதுவும் வந்துட்டு லாங் டேர்ம் எஸ்ஐபிக்கு ஒரு தரமான ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 29,525 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 110. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 123, லோ 50. ஸ்டாக்கோட பிபிஐ வேல்யூ வந்துட்டு 34.1, இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 14.4 தான் வச்சிருக்காங்க. இது மட்டும் கொஞ்சம் நமக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல் டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்ததில்ல, இனிமேல் தான் வந்துட்டு அதுக்கான நியூஸ்லாம் நமக்கு கிடைக்கும். அதே போல் ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 8.17% வச்சிருக்காங்க. ஆர்ஓசி வந்துட்டு 15.4% அப்படிங்க வச்சிருக்காங்க. இந்த செக்டர் பொறுத்தளவுக்கு டீசென்டான வேல்யூ தான் எனக்கு தோணுது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 வச்சிருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 40,175 கோடி அப்படிங்கிறது
வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 6.77 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் கம்பெனிக்கு வந்துட்டு கண்டிப்பாக இந்த மாதிரி ரிசல்ட் இருக்கிறது நமக்கு சாதாரணம் தான். அடுத்தா 5th பார்க்க போகிற கம்பெனி IRFC. எப்படி நம்ம முன்னாடி IREDயை பார்த்தோமோ அதே மாதிரி இந்த கம்பெனியும், ஆனால் இவங்க ரயில்வே ரிலேட்டடான கம்பெனிக்கு வந்துட்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பாக PSU செக்டருக்கு வந்துட்டு அதிகமான சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 6767 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. குவார்ட்டரில் 6679 கோடி கொடுத்துருக்காங்க. போன செப்டம்பரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 5810 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 1550 கோடிங்கிறது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 1557 கோடிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஈரான் இயரில் 1714 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நெட் ப்ராஃபிட்டும் கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 86% அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்க கிட்ட தான் வந்துட்டு 86% ஸ்டேக்கும் இருக்குது. ஸோ அடுத்தது FII கிட்ட 1.14% ஸ்டேக்கும், DII கிட்ட 1.63% ஸ்டேக்கும், பப்ளிக் கிட்ட வெறும் 10.88 ஸ்டேக் வச்சு தான் வச்சிருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கும் வந்துட்டு நீங்கள் லாங் டேர்ம் SIPக்காக சூஸ் பண்ணலாம். ரொம்பவும் லோ ரிஸ்க்கான ஸ்டாக். ப்ரைஸோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கன்சிஸ்டண்டாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு FDயில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட இந்த ஸ்டாக் உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக கொடுக்கும். இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1,27,745 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 97.8, 52 ஹைன்னு பார்க்கும்போது 104, லோ 25.4, ஸ்டாக் PBI 21, இண்டஸ்ட்ரி PBI வந்து 14 தான் இருக்குது. ஸோ இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 36.5, டிவிடெண்ட் ஈல்டு வந்து 1.53 கொடுத்துருக்காங்க. ROC அண்ட் ROEன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ தான் இருக்குது. ROC பொறுத்தளவுக்கு 5.32, ROE 14.7% வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.68 இருக்குது. டெப்ட்னு பார்க்கும்போது 4,6443 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 8.52. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி கம்பெனிக்கு வந்துட்டு டெப்ட் அப்படிங்கிறது சாதாரணமாக இருக்கிறது தான். இதை பார்த்து நீங்கள் ஃபியராக வேண்டாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். இவங்க ரீசெண்டாக நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களோட ரீசெண்ட் வேல்யூஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. இவங்களோட கேபிட்டல் அடிக்வேசி ரேஷியோ ரீசெண்டாக 16.6% வச்சிருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்துட்டு 6.36% வச்சிருக்காங்க. கிராஸ் NPA வந்துட்டு 2.96% இருக்குது. அதே போல் நெட் NPA 1.03 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப குறைவான வேல்யூ தான் வச்சிருக்காங்க. பேங்கை பொறுத்தளவுக்கும் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ரொம்பவும் அட்ராக்டிவாக இருக்குது. ஃபியூச்சரில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிற அறிகுறி வந்துட்டு ரொம்பவும் அதிகமாக தெரியுது. அதே போல் இவங்க கிட்ட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 37.15%, FII கிட்ட 26%, DII கிட்ட 7%, கவர்மெண்ட் கிட்ட 3.73%, பப்ளிக் கிட்ட 25.61% வச்சிருக்காங்க. ரீசெண்டாக இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்துட்டு குறைஞ்சிருக்கு. ஏன்னா பேங்கை பொறுத்தளவுக்கும் 30% குறைவாக தான் வந்துட்டு ப்ரொமோட்டர் கிட்ட இருக்கணும் அப்படிங்கிறதா செபி ரூல். அதனால இப்போதைக்கு ஸ்டேக் குறைச்சிட்டு தான் இருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 62,506 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 88.4, 52 ஹைன்னு பார்க்கும்போது 101, லோ 52.1, ஸ்டாக் PBI 21, இண்டஸ்ட்ரி PBI வந்து 12 தான் இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 39.1, டிவிடெண்ட் ஈல்ட் இது வரைக்கும் டிவிடெண்ட் கொடுத்தது கிடையாது. ROCன்னு பார்க்கும்போது 6.59, ROEன்னு பார்க்கும்போது 10.6 அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி பேங்க் ஸ்டாக்லாம் வந்துட்டு நம்ம ROCE அண்ட் ROE வேல்யூ வச்சு டிஸ்கிரைபே பண்ண முடியாது. அதே போல் ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 2.26% அப்படி மாதிரி கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 2,01,682 கோடி வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 7.80 அப்படிங்கிறது இருக்குது. கண்டிப்பாக ஃபியூச்சரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி வந்துட்டு பஞ்சாப் நேஷனல் பேங்க். இவங்களும் வந்துட்டு ஒரு பேங்க் செக்டர் தான். ஆனால் PSU பேங்க் தேர்டு லார்ஜஸ்ட் PSU பேங்க் அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 13.88, நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.9, கிராஸ் NPA 12.99, நெட் NPA 4.03. ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ இருக்குது. ஸோ பொதுவாக கவர்மெண்ட் பேங்க்கில் இதை விட அதிகமான கிராஸ் NPAவும் நெட் NPAவும் இருக்கும். இந்த ஸ்டாக் பொறுத்தளவுக்கும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் ரீசெண்டாக ஒரு முக்கியமான பிரேக் டவுன் ஒன்று நடக்க போகுது. அந்த பிரேக் டவுனால் ஒரு 145 to 150 நாளுக்குள்ளே நமக்கு கிட்டத்தட்ட 110% மேலே ப்ராஃபிட் அப்படிங்கிறது நமக்கு ரெடியாக இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டாக்கை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேடுக்காக பயன்படுத்தலாம். இன்றைக்கி வாங்குனீங்க அப்படின்னா ஒரு நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் இல்லை 1.5 இயர்க்குள்ளே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஒரு லாங் டேர்ம் ஸ்விங் ட்ரேடுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட புக் வேல்யூ வந்துட்டு 93.4 இருக்குது. ஆனால் கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 89.2 தான் வச்சிருக்காங்க. ஸோ புக் வேல்யூவோட கரண்ட் ஷேர் வந்துட்டு கம்மியாக தான் கிடச்சிட்டு இருக்கு. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் மாதிரி தான். அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 73.15% இருக்குது. ஸோ ப்ரொமோட்டர் எல்லாமே வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கிட்ட தான் இருக்குது. அதே போல் FIன்னு பார்க்கும்போது 2.65% ஸ்டேக்கும், DII கிட்ட 13.80% ஸ்டேக்கும், பப்ளிக் கிட்ட வெறும்
10% தான் இருக்குது. அடுத்ததாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம், ஐஆர்பி இன்ஃப்ரா. இவங்க இந்தியன் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ் கரண்ட் குவார்ட்டரில் 1745 கோடி கொடுத்துருக்காங்க. ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 1634 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர்னு பார்க்கும்போது 1343 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ குவார்டர் அண்ட் குவார்ட்டர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கம்பெனி சைடு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்காங்க. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 96 கோடியும் போன ப்ரீவியஸ் குவார்ட்டரில் வந்து 134 கோடி கொடுத்துருந்தாங்க. இயர் பார்க்கும்போது வெறும் 85 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நெட் ப்ராஃபிட் சைடு நமக்கு கிடைச்சிட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கையும் நீங்கள் லாங் டேர்முக்காக நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பொட்டன்ஷியலாக இருக்காங்க இப்போதைக்கு. அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 34.39%, எஃப்ஐஐ கிட்ட 47.29%, டிஐ கிட்ட 7.38%, பப்ளிக் ரீட்டைல் இன்வெஸ்டர் கிட்ட கிட்டத்தட்ட 10.94% ஸ்டேக் இருக்கு. இவங்களோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் 25,152 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 41.6, 52 ஹைன்னு பார்க்கும்போது 43.5, லோ 22.5. ஸ்டாக் பிபிஇ 50.2, கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பி வந்துட்டு 14.4 தான் இருக்குது. அதே போல் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 22.5, டிவிடெண்ட் ஈல்டு 0.48, ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டாக ஒரு லோவாக தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆர்ஓசி வந்துட்டு 8.27%, ஆர்ஓஇ வந்துட்டு 5.43% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்து 1.85 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 18,097 கோடி வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.33. பெரிய அளவு கடன் இல்லை. இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு வந்து கடன் இருக்கிறது கொஞ்சம் சாதாரணம் தான். ஸோ அதே போல் சேஞ்ச் இன் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் 0.12% ப்ரொமோட்டர் வந்துட்டு சேஞ்ச் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 48.8% ஸ்டேக் வந்துட்டு ப்ரொமோட்டர் பிளட்ஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இது பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் ரிஸ்க் வந்துட்டு அதிகமாக இருக்க மாதிரி தோணுது. ஆனால் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு நல்லா இருக்கு. அதனால நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி எஸ்ஆர் ஷிப்பிங் லிமிடெட். இந்த கம்பெனி லாஜிஸ்டிக் சர்வீசஸ் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இவங்களோட அடிஷனல் ஒர்க் வந்துட்டு ரினியூவபிள் எனர்ஜியில் கொஞ்சம் ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ரீசெண்டாக கிட்டத்தட்ட 55,000 கோடி வந்துட்டு இந்த பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காக இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 20% ஆஃப் மார்க்கெட் ஷேர் இந்த ட்ரை பல்க் கார்கோ செக்மெண்ட்டில் வந்துட்டு இவங்க தான் வச்சிருக்காங்க. இவங்களோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சேல்ஸ்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 4 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 11 கோடியும் இயரில் வந்துட்டு 17 கோடியும் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக வந்துட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனால் ரீசெண்டாக அவங்க எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் 55 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலமாக ஃபியூச்சரில் வந்துட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிக்கை அதிகமாக இருக்குது. அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் வந்து நெகட்டிவ் தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, -36 கோடி. ப்ரீவியஸாக வந்துட்டு 26 கோடி கொடுத்துருந்தாங்க. போன இயர் வந்துட்டு கிட்டத்தட்ட இயரில் -40 கோடி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 73.75% ஸ்டேக் இருக்கு. டிஐ கிட்ட 0.02 ஸ்டேக்கும், பப்ளிக் கிட்ட 26.22% ஸ்டேக்கும் வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிடலைசேஷன் எடுக்கும்போது கிட்டத்தட்ட 706 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்துட்டு 34.1, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 39, லோ வந்துட்டு 7.53, ஸ்டாக் பிபிஐ வந்துட்டு 10.8, புக் வேல்யூ வந்துட்டு -130 இருக்காங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான ஸ்டாக்காக தான் எனக்கு தோணும். அதனால இந்த ஸ்டாக்கை நான் கடைசியில் சொல்கிறேன். கண்டிப்பாக அதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய ரிஸ்க் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா நல்ல ஒரு புல் பேக் கொடுப்பாங்க அப்படி மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்களும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை ரிஸ்க் எடுக்க தயாராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தா இந்த 10 ஸ்டாக்குமே வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் மோடில் தான் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதில் சூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த ஸ்டாக் பெட்டராக இருக்குமோ அதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ நல்ல பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.